ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி பர்மி ஸ்டைலில் வெங்காய பச்சடி ஹேண்ட்மேடில் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். 6 தக்காளி, 8 வெங்காயம், 15 காஞ்ச மிளகாய், நல்லெண்ணெய் தேவைக்கு, கொத்தமல்லி 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கோம். பாருங்கள், தக்காளி சூப்பராக பழமாக இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் கொத்தமல்லியும் நல்லா கட் பண்ணி வச்சாச்சு சின்ன சின்னதாக. இந்த மாதிரி தக்காளியை நெருப்பில் இந்த மாதிரி சுட்டு நம்ம பிசைய போகிறோம். கையில் தான் நம்ம பிசைய போகிறோம். அதுக்கு தக்காளியை இந்த மாதிரி சேஃப்டியாக நீங்கள் சுட வச்சுக்கோங்க. சுட்ட தக்காளியை இந்த மாதிரி எடுத்து திருப்பி வச்சு ஃபுல்லாக நல்லா சுடுற மாதிரி பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, காஞ்ச மிளகாவும் நல்லா இந்த மாதிரி அனலில் போட்டு சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் 1 by 1 சுட்டு எடுத்து வைக்க போகிறோம். பாருங்கள், எல்லாமே எடுத்து வச்சாச்சு. காஞ்ச மிளகாய் எரியிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி நல்ல தண்ணியில் நம்ம அந்த தோல் கருப்பான இடத்தெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அம்மா தான் இன்றைக்கி பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டாங்க. 1 by 1 ரிமூவ் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு தண்ணியில் போட்டு ரிமூவ் பண்ணி வச்சிடணும். பாருங்கள், அம்மா தான் செய்கிறாங்க. எல்லாத்தையுமே சுத்தமாக பண்ணிட்டாங்க. இப்போது கட் பண்ண வெங்காயமும் கொத்தமல்லி கூட இந்த மாதிரி தக்காளி நல்லா போட்டு பிசையணும். தக்காளி, காஞ்ச மிளகாய், நல்லெண்ணெய் தேவைக்கு, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா 1 by 1 இந்த மாதிரி கையில் நல்லா போட்டு பிசையணும். அம்மாவுடைய அம்மா பர்மீஸ்ன்றதுனால அவங்களுக்கு இந்த டிஷ்ஷு ரொம்பவே சூப்பராக செய்வாங்க. எங்களுக்குமே இந்த டிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும். தக்காளி சமைச்சி சாப்பிட்றத விட இந்த மாதிரி பச்சையாக சுட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது, ஹெல்த்தியான ஒரு உணவாக இருக்கும். தக்காளியில் நார்மலி கார்போஹைட்ரேட், கொழுப்பு, பொட்டாசியம், விட்டமின் சி, போலிக் ஆசிட், பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ, லைகோபின் என்ற ஒரு சத்து இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். செகண்ட், புற்றுநோய் செல்லு வராமல் தடுக்கிறதுக்கு இந்த தக்காளியில் இருக்க லைகோபின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனியனில் உங்களுக்கு விட்டமின், தாதுச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாம் நிறையவே இருக்குது. நார்ச்சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம் எல்லாமே இருக்குது. சூப்பராக அம்மா பிசைஞ்சிட்டாங்க பாருங்கள். இதை சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றி இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சு நீங்கள் மெயின் டிஷ்ஷாகவே சாப்பிட்லாம். எந்த குழம்புமே இதுக்கு தேவையில்லை. இந்த சமைச்சி வீட்டில் சமைச்சி பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Bye. See you.